இந்த வயசான அம்மாவை பாருங்கள், இந்த பழம் விற்பாங்க. எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழம் விற்றுனே இருப்பாங்க. நான் நிறைய முறை இந்த அம்மாக்கிட்ட வாங்கிட்டே இருப்பேன். ஒரு வாட்டி வந்துட்டு கேட்குறப்ப கோவமாக பேசிச்சு, அதுலேருந்து போயிட்டானே. இன்றைக்கி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லி கேட்குறப்ப தான் இந்த அம்மாவோட கதையே தெரியுது. ரொம்ப பாவமாக இருக்குது. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்களான்றதப்போ அவங்க கதையை சொல்கிறப்ப கேட்டப்ப ஆச்சரியமாக இருக்குது, பாவமாகவும் இருக்குது. இப்படியும் மனிதர்களான்றது வந்து ஒரு பாருங்க, ஆச்சரியக்குறிய வந்துட்டு கோயம்பேடுல இந்த அம்மா இந்த மாதிரி பாருங்க, பழ மக்கள்கிட்ட வியாபாரம் பண்றாங்க. என்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, எத்தனை வருஷமா செய்யறாங்க, பேசலாம் வாங்க. வந்துட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு இதுவாக இருக்கு. 27 வருஷமா பண்றேன். 27 வருஷமா இதே பழ வியாபாரம் தானா? ஆமா. என் பசங்களாம் சோறு போல சரி கிடையாது. அப்படியா? சம்பாரிச்சு தின்னுங்கிற காலு வலி, சாப்பாடு கிடையாது, யாரும் இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளோ? வீட்டுக்காரர் இல்லை. 25 வருஷம் ஆச்சு சேர்த்து. உங்க பசங்க இருக்கிறாங்க, ஒன்று கூட சரியில்லை. சாப்பாடு போகிறது. படிக்க வைக்கலையா பசங்களா? படிக்க வச்சு என்னம்மா சொல்ற? ஒரு குழந்தை கூட உன்னை பார்க்கல? உங்க வீடு எங்க இருக்கா? எங்கன்னா படுத்துப்பீங்களா? என்ன தாயி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா சொல்றீங்க? தைரியமா இருக்கிறீங்களே, நான் உங்களை பார்க்குறப்பெல்லாம் தைரியமா இருப்பீங்க, வியாபாரம் பண்ணுவீங்க. சம்பாரிச்சு கொடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாரும். எல்லாம் இப்போ வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் குடியில் தான் விட்டாங்க. அழுவாதீங்க. எவ்வளோ வியாபாரம் செய்வீங்க ஒரு நாளைக்கு? நாளைக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 200 ரூபா, 300 ரூபா கிடைக்கும். எங்கே படுத்துப்பீங்க? எங்கே வேணா படுத்துப்பீங்க, வீடே கிடையாது உங்களுக்கு. எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? சொன்னதை போ. நிஜமா தான் வாங்க. உடம்பு இல்லை, 2 கையும் வரல, 2 காலும். சத்தமாக பேசுங்க. 2 கையும் வரல, 2 காலும் வரல, யாரும் இல்லை சாப்பாடு கொடுக்க. வந்து கடை விற்றா தான் சாப்பிடும். எந்த பழம் வேணாலும் விற்பீங்களா? ஏறி கடைக்கு தான் வாங்கணும்.